கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். 23 போட்டிகள் முடிந்துள்ளன. புள்ளிப்பட்டியலில் ஜிடி டாப் பொசிஷனில் இருக்காங்க. 5 மேட்சில் 4 வெற்றி பெற்று 8 புள்ளியில் முதலிடம். 2ஆம் இடத்துல டிசி, 3ஆம் இடத்துல ஆர்சிபி, 4ஆம் இடத்துல பிபிகேஎஸ் தலா 6 புள்ளிகள். 5ஆம் இடத்துல எல்எஸ்ஜியும் 6 புள்ளிகளில் இருக்கிறது. இன்றைக்கி மேட்சை பொறுத்தளவுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆர்சிபி அணிக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய டிசி அணிக்கும் இடையிலான போட்டி. அப்போ டாப் டேபிளில் நடக்கக்கூடிய போட்டிங்கிறதுனால இந்த போட்டி ரொம்ப பரபரப்பாக இருக்கும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆர்சிபிக்கு சொந்தமான சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்கிறது. சின்ன கிரவுண்டு, அடித்த சிக்ஸர் மலை பறக்க விட போகிறாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால் இந்த போட்டி ரசிகர்களுக்கு மிகுந்த விருந்தாக அமையுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்து கடந்த போட்டியில் நடந்த ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஜிடி ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு ஜிடி அப்படியே அவுட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆர்ஆரை. ஏன்னா ஜிடி நமக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 217 ரன்கள் அடித்தாங்க. இதுக்கு முக்கிய காரணம், மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன். ஏன்னா ஜோப்ரா ஆர்ச்சர் பந்தில் சுமன் கில் அவுட் ஆனாலும் சுதர்சன் 82 ரன்கள் 53 பாலில் 8 4 3 6. அடுத்து ஜாஸ் பட்லர் 25 பாலில் 36 ரன்கள். ஷாருக் கானும் 20 பாலில் 36 ரன்கள். அடுத்து கடைசியாக வந்த ராகுல் தெவாட்டியா 24, ரஷித் கான் 12. இவங்கெல்லாம் அடிக்க போய் ரன்கள் ஓரளவுக்கு பெட்டராக வந்தது. இதில் மெயினாக நம்ம ஊர் பையன் சாய் சுதர்சனை சொல்லணும். மேட்ச் ஆன் மேட்ச் அவருடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் கிடச்சிருக்காரு இந்திய அணிக்குன்னு சொல்லலாம், மாற்று கருத்து இல்லை. அடுத்து இவங்களோட ஜிடியுடைய பவுலிங்கும் பிரமாதமாக இருந்தது. முகமது சிராஜ் 4 ஓவருக்கு 30 ரன்னு 1 விக்கெட் எடுத்தார். அர்ஷத் கான் 2 ஓவர் போட்டு 19 ரன்னு 1 விக்கெட்டு. பிரசித் கிருஷ்ணாவோட ஓவர் தான் ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லணும். ஏன்னா சஞ்சு சாம்சனை அவுட் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த அணியோடைய நம்பிக்கையே போச்சு. ஸோ 4 ஓவருக்கு 24 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் கஜ்ரோலியா 1 விக்கெட்டு. ரஷித் கானு ஃபார்முக்கு வந்துட்டாருங்க. 4 ஓவர் போட்டு 37 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்துட்டாரு, ஃபார்முக்கு வந்துட்டார். சாய் சுதர்சன் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட். எப்பயும் போல் வழக்கம் போல் கிட்டத்தட்ட 14 பால் தான் போட்டா அப்படி, ஆனாலும் 20 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்துட்டார். ஸோ எல்லா பவுலர்களும் சிறப்பாக செயல்பட்டாங்க. பேட்டர்களை பொறுத்தளவுக்கு சாய் சுதர்சன் நல்லா விளாண்டார். மற்றவங்க அதுக்கு ஒத்துஊதி விளாண்டதுனால நல்ல ஸ்கோரை போஸ்ட் பண்ணாங்க. 217 ரன்கள். அந்த ரன்னை அடிக்க முடியாமல் ஆரம்பத்துலேருந்தே தடுமாற்றம் இருந்தது. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு மேட்ச் படுது, ஒரு மேட்ச் பட மாட்டேங்குது. இன்னுமே அவர் முழுமையான ஃபார்முக்கு வரல. அதுதான் ஆர்ஆருக்கு பெரிய தலைவலி. சஞ்சு சாம்சன் பொறுமையாகவும் ஆடி பார்க்குறாரு. கடைசி நேரத்தில் ஆடும் பொழுது விக்கெட் போயிட்டே இருக்கிறனால அவர்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல. 41 ரன்கள் 28 பாலில் 4 4 2 6 அடித்தார். அடுத்து நிதிஷ் ராணா அவரும் அவுட் ஆகிட்டார். ரியான் பராக் நல்லா விளையாடுறாரு. கொஞ்சம் அடக்கமாக ஆடினா பின்னாடி நல்லா ஃபினிஷ் பண்ணலாம். 26 ரன்கள். ஆனாலும் அவர் கேட்க மாட்டாரு, டப்புன்னு அவுட் ஆகிடுறாரு. துரு ஜுரேலும் நம்பவே முடியாத கேஸாக இருக்கிறது. திடீர்னு ஒரு மேட்ச் அடிக்கிறது, ஒரு மேட்ச் போகிறதுன்னு. அடுத்து ஹெட்மேயரை ஓரளவுக்கு நம்பலாம். 52 ரன்கள் ஃபினிஷிங்கில் 32 பாலுக்கு நல்லா பண்ணார். அது ஒன்று தான் ஆறுதலாக இருந்தது ராஜஸ்தானை பொறுத்தளவுக்கு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் நல்ல கண்ணில் விரல் விட்டு ஆடுறாரு. இதில் ஹசரங்கா இடம் வராமல் போனது தான் நேற்றைய தோல்விக்கு முக்கிய காரணம்னு சொல்லணும். அதனால் ஃபசல் ஃபரூக்கி 4 ஓவர் போட்டு 38 ரன்னு 9 ரன் ரேட் கொடுத்தாரு, விக்கெட் எதுவும் எடுக்கலை. துஷார் தேஷ்பாண்டாவும் நமக்கு ரன்னு 2 விக்கெட் எடுத்தாலும் ரன்னு 53 ரன்கள் போகிறாரு. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, அதை குறைச்சிக்கணும். ஏன்னா 50 அடிக்கிறாங்க. மகேஷ் தீக்ஷனாவும் 4 ஓவரில் 54 ரன்னு 2 விக்கெட்டு. அப்போ இவங்க பழைய சென்னை பவுலர்கள் 2 பேரும் இவங்க அதிக ரன்னுக்கு போகிறது தான் கொஞ்சம் பின்னடைவு. சந்தீப் சர்மா வழக்கம் போல் பரவாயில்ல கண்ட்ரோல் பண்ணுறாரு. இன்றைய போட்டி, இன்றைக்கி போட்டியை பொறுத்தளவுக்கு பெங்களூர் அணிக்கும் டிசிக்கும் இடையிலான போட்டி. டேபிள் டாப்பில் இருக்க 2 அணிகள்ன்றதுனால பலமாக இருக்க போகுது இந்த போட்டி. அதுவும் பார்த்தீங்கன்னா யார் நீயா நானா பெரிய ஆளுன்னு அடித்து காட்டுற அளவுக்கு இருக்க போகிறது. ஸோ அதுவும் சின்ன கிரவுண்டுன்றனால ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்கிறது. உள்ளூர் மைதானத்தில் தோக்கிறத மாற்றுவாங்களான்னு பெங்களூர் பார்ப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. நீயா நானா செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஆர்சிபியும் டிசியும் இதற்கு முன்பாக 31 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதில் ஆர்சிபி 19 மேட்ச்சில் வெற்றி பெற்று ஆதிக்கத்தை செலுத்தியிருக்காங்க. டிசி 11 மேட்ச் தான் இவங்களுக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்காங்க.
ஒரு மேட்சுக்கு ரிசல்ட் கிடைக்கல. இருந்தாலும் ஆர்சிபி அதிகபட்சமாக இவங்களுக்கு எதிராக 215 ரன்கள் அடிச்சிருக்காங்க. டிசி வந்து 196 ரன்கள் தான் இவங்களுக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. குறைந்தபட்ச ஸ்கோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஓரளவுக்கு கௌரவமான 137 சுருள்றாங்க. ஆனால் டிசி ரொம்ப மோசமாக 195 சுருண்டிருக்காங்கங்கிறது கடந்த கால வரலாறு. இது ஆர்சிபிக்கு சாதகம். அடுத்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 4-2 குட்டாக இருக்கிறது அந்த அணிக்கு கூடுதல் பலம். எப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருன்னு வச்சாங்களோ அன்னையிலேருந்து கொஞ்சம் ஏற்றமாக ஏறுமுகமாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. அது கொஞ்சம் பலமாக இருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு 6-4 வருகிறது. அது மீடியமான நம்பர், ரொம்ப டாப் இல்லை, ரொம்ப மோசம் இல்லை. அதனால தான் இவங்க பல டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த டேபிள் வருவாங்க. ஆனால் நமக்கு அந்த எலிமினேட்டர் குவாலிஃபயர்லேயே அவுட் ஆகி வெளியே வந்துடுவாங்க, கோப்பை அடிக்கலை. அதனால் இவங்களும் பேரை கொஞ்சம் இன்னும் மாற்றினா நல்லாயிருக்கும். இந்த செக்ஷன் வந்து ஆர்சிபிக்கு சாதகம். அடுத்த செக்மெண்ட் கேப்டனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அக்சர் படேல் 3-7 வர்றது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை, பேடாக வருகிறது. இதே ரஜத் பட்டிதாருக்கு பார்த்தீங்கன்னா நியூமராலஜி 3 பிரமிடியன் 4 வர்றது மீடியமாக இருக்கிறது. அப்போ அக்சர் படேலை காட்டிலும் ரஜத் பட்டிதாருக்கு கேப்டன் அடிப்படையில் ஆர்சிபிக்கு இன்னும் கூடுதலான பலமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் சொந்த ஊரில் விளையாடுறாங்கன்றதும் அவங்களுக்கு கொஞ்சம் பலமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த செக்ஷன்லேயும் ஆர்சிபி தான் வின்னராக இருக்காங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. டுடே லக்கியை பொறுத்தளவுக்கு நம்ம ஏற்கனவே 70 மேட்சுக்கு கணிச்சு வச்ச அடிப்படையில் 24வது மேட்ச் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியாக இருக்காங்க. அப்போ ஆர்சிபி இந்த செக்ஷன்லேயும் வின்னர் ஆகிறாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பிரசன்ன நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆர்சிபியுடைய உதயாதிபதி கதிர் 6ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. இருந்தாலும் டிசிக்கு விரயத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு பலம் ஆர்சிபிக்கு. அதே போல் டிசியுடைய உதயாதிபதி மந்தன் போய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நல்ல விஷயம்தான், அது மாற்று கருத்து இல்லை. டிசியுடைய லாபஸ்தானத்து அதிபதி பொன் பார்த்திங்கன்னா தன் வீட்டை பார்க்குறது டிசிக்கு இன்னும் பலம். அதே போல் ஆர்சிபியுடைய லாபாதிபதி உச்சம் பெற்று ஆர்சிபி நோக்கி வருவது வெற்றியை நோக்கி வரக்கூடிய அமைப்பு. அதுவும் இல்லாமல் டிசியுடைய ஜாதகத்துக்கு நோக்கி வர்றது பாம்பு மதி, அப்போ குழப்பம் சங்கடம், இதுவும் ஆர்சிபிக்கு சாதகம். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ஆர்சிபியுடைய அதிபதி மால் நீச்சமாகிறார், நீச்ச பங்கம். டிசிக்கும் அவர் தான் அதிபதி, நீச்ச பங்கம். அப்புறம் 2 பேருக்கும் அதிபதி நீச்ச பங்கமாகிறதுனால 2 பேரும் ஈக்குவலான ஒரு அமைப்பில் தான் இருந்து மேலே வர்றதுக்கான அமைப்பு உண்டு. இதில் ஒரு படி கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிசியுடைய லாபாதிபதி நீச்சம் பெற்று டிசி நோக்கி வருவது சிறப்பு இல்லை. ஆனால் ஆர்சிபியுடைய லாபாதிபதி லக்னத்தில் தலைமையில் உட்காந்து ஒரு பேரு புகழ கொடுக்குற மாதிரி குருவோட பார்வையும் இருக்கிறதுனால இந்த செக்ஷன்லேயும் முடிவை வந்து நமக்கு ஆர்சிபிக்கு தான் பலமாக இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ அப்போ நம்ம ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு இதே மாதிரி 6க்கு 6 ப்ரிடிக்ஷன் ஏற்கனவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ஒரு மேட்ச்சில் வந்திருந்தது கொடுத்துருந்தோம். அதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின் பண்ணாங்க. அதே மாதிரி இன்றைக்கி மேட்சை பொறுத்தளவுக்கு 6 நிலைகள்லையும் ஆர்சிபிக்கு சாதகமாக இருக்கிறதுங்கிறதுனால ஆர்சிபி ஓரளவுக்கு லீடு எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த போட்டி முடிவில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உள்ளூரில் தொடர்ந்து தோற்றுக்கிட்டு இருக்கிற பெங்களூர் மைதானத்தில் நமக்கு கொஞ்சம் பின்னடைவாக இருக்குங்கிற ஒரு கவலையை மட்டும் இந்த ஆர்சிபி இந்த போட்டியின் முடிவாக தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிறந்த வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணியை பொறுத்தளவுக்கு முதல்ல டிசியில் கேஎல் ராகுல், ஃப்ரேசர் மெக்கருக்கு, அபிஷேக் புரேல், மிட்சல் ஸ்டார்க்கு, ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு, முகித் சர்மா இவங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. அதே போல் ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு பில்சால்ட்டு, ரஜத் பட்டிதார், ஜித்தேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டன், ஜோஸ் கேசில்வுட், புவனேஸ்வர் குமார் இவங்கெல்லாம் பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்கில் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறத சொல்லிக்கலாம். மீள் பார்வை 23 போட்டி இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த 23ல் 10 மேட்ச் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். போன மேட்சும் நம்ம தோத்துட்டோம். ஆனால் போன மேட்ச்லேயும் ஒரு சின்ன நம்ம என்ன சொல்கிறது சோதனை முயற்சி தான் பண்ணணும். கிட்டத்தட்ட சோதனை முயற்சி ஒரு 3 மேட்ச்சுக்கு நான் பண்ணியிருக்கேன் 23ல். அதில் 3லையுமே நம்ம தோற்றுருக்கோம். ஆனால் வேணும்னே தோற்ற மாதிரி தான். இருந்தாலும் வெற்றி சதவீதம் 43ல் நம்ம அப்படியே ஸ்டே பண்ணுறோம். ஏன்னா இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத தான் தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றோம். இந்த 6 நிலைகளில் நம்ம போடும் பொழுது போன மேட்ச்சில் கூட ஜிடிக்கு 3 வந்தது, இவங்களுக்கு ராஜஸ்தானுக்கு 2 தான் வந்தது. இருந்தாலும் நம்ம ராஜஸ்தான் ஃபேனுன்றதுனாலையோ என்னவோ தெரியல திடீர்னு அதிபயங்கரமாக
ஒரு தன்னார்வத்தில் ஒரு முயற்சியில் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அதுவும் சோதனை முயற்சி தாங்கிறதையும் உங்களுக்கு இதன் மூலமாக சொல்லிக்க கடமைப்படுறேன். ஸோ நம்ம இந்த முயற்சியே தொடர்ந்து 70 மேட்சுக்கு பண்ணிக்கலாம். ரிசல்ட் நல்லா தான் வந்துகிட்டு இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு. ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அணுகவும். நன்றி.